நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அட்வான்ஸ் சர்வரில் டவுன்லோட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பெல் ஐக்கன் தட்டி விடுங்க. ரூம் எடுத்துக்கோங்க. சர்ச் பாரில் போயிட்டு நீங்கள் இப்போ வந்து ஃப்ரீ ஃபயர் அட்வான்ஸ் சர்வர்னு டைப் பண்ணுங்கள். அதை டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்லேயே வந்துடும். அந்த ஃபஸ்ட்டில் போயிட்டு அப்படி என்னன்னு தெரிலனா கமெண்ட்டில் வந்து நான் பின் பண்ணி வச்சுருக்கேன், அந்த லிங்க்கை வந்து தட்டி பாருங்கள், வந்துடும். நான் போனோடனே இப்படி தான் காட்டுச்சு, உங்களுக்கு இந்த மாதிரி தான் காட்டும். அதுக்கு பதிலாக நம்ம விபிஎன் யூஸ் பண்ணணும். விபிஎன் வந்து சேஃபானது தான். அந்த உள்ளே போனீங்கன்னா அது வந்து ஆட் வரும், ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த மேலே வந்து அமுக்குறி ரீஜியன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும், போயிட்டு கீழே நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து இந்த அது பேர் என்ன, சிங்கப்பூர் சர்வர்னு போட்டிங்கன்னா அது வந்துடும். சிங்கப்பூர் டச் பண்ணிட்டு அப்புறம் அந்த ப்ளூ கலர் வந்து வெளியே வந்துட்டு ப்ளூ கலர் டச் பண்ணிங்கன்னா ஆன் ஆயிரும். ஒரு சில ஆட் தான் வரும், அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விபிஎன் கனெக்ட் பண்ணியாச்சு, அந்த டிக் மார்க் போட்டிருப்பானுங்க. இப்போ போய் பார்ப்போம். வந்து ஒரு க்ரோமில் போய் பார்ப்போம். க்ரோமில் வந்து இப்போ இப்படி காட்டுதா, அப்படி வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அது வந்து லோடிங் ஆகும், அது அப்படியே ஓப்பன் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா போயிட்டு லாகின் பண்ணுங்கள். நான் இப்போ வந்து ஃபேஸ்புக்கில் ஐடி வச்சுருக்கேன்னா நான் இப்போ எனக்கு கூகுளில் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து எதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து எந்த அக்கௌண்ட்டுன்னு பார்த்துக்கோங்க. அதை போயிட்டு நீங்கள் வந்து அங்கே லாக் அவுட் பண்ணுறேன், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணதுக்கப்புறம் ஆக்டிவ் இமெயில் சொல்லிட்டு ஒன்று காட்டும். அதில் போய்ட்டு நீங்கள் வந்து உங்கள் இமெயில் வந்து அப்படியே கரெக்டாக போடணும். போட்டுட்டு ஜாயின் ஒன்று கொடுத்தா அது வந்து இதாயிரும். மொதல் லாகின் பண்ணிங்கள அந்த அக்கௌண்ட், அந்த ஜிமெயிலேருந்து நீங்கள் வந்து இந்த ஜிமெயில் ஐடியை நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து இதில் வந்து போட்டுருங்க. அப்போ தான் கரெக்டாக போட்டால் தான், இந்த ஜிமெயில் ஐடி கரெக்டாக போட்டால் தான் இது வந்து டிக் மார்க் விழுவும். இல்லைனா வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு ஃபெயில்டு ஆப்ஷன் சொல்லிட்டு ஒன்று காட்டும். பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லும் வந்து காட்டிடுச்சு. உள்ளே போயிட்டோன்னே அது வந்து உள்ளே போயிடும். கங்க்ராலேஷன் சொல்லிட்டு கீழே வந்து இந்த கோடு இருக்கும், அதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவுன்லோட் கீழே வந்து டேட் காட்டும். இந்த 6ஆந்தேதி 5வது மாதம்னு சொல்லிட்டு எனக்கு காட்டுச்சு. உங்களுக்கு எப்படி காட்டுன்னு பார்த்துக்கலாம். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அத்தனாந்தேதி வந்து கரெக்டாக 6ஆந்தேதி போயிட்டு நீங்கள் வந்து இதே வந்து விபிஎன் யூஸ் பண்ணி இங்கே உள்ளே வந்துட்டு அந்த பச்சை கலரில் டவுன்லோட் ஆப்ஷன் காட்டும் அன்றைக்கி 6ஆந்தேதி. அப்போ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆஃப் பண்ணிடலாம், இப்போ தேவைப்படாது. உள்ளே போயிட்டு இந்த வந்து இந்த கிளிக் ஆப்ஷன் காட்டிங்கன்னா வந்துடும். அது வந்து இப்போ வந்து ஆட் போயிட்டுருக்கு. ஆடை ஸ்கிப் பண்ணிட்டிங்கன்னா வெளியே வந்துடும். இந்த கிளிக் ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா டிஸ்கனெக்ட் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து டிஸ்கனெக்ட் ஆகிரும்.